உனக்கெல்லாம் கஷ்டமா இல்லையா? தாத்தனுக்கு 20 வருஷமா பீ மூத்திரம் அள்ளி போட்டு எடுத்துல உனக்கு எது மனுஷன் நோவலையான்னு? மனுஷனோட கடவுளே என்னைக்கு நல்லா பண்ணுவ, என்னைக்கு நல்லா நடக்கும், எப்படி இருப்போம், என்ன வாழ்க வாழ்க்கையை கெடுத்து விட்டி கடவுளேன்னு கடவுளைத்தான் நோவனே. எனக்கு கைட்டமெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ராத்திரியில 2 தாரம், அப்ப பாலியது சாயத்தான் 2 தாரமும் சாய வையின்னா வைக்கணும். வை சாய வை. கொஞ்சோண்டு தூள் கம்மியா மிச்சமா போச்சுன்னா திரும்பி தண்ணி வச்சு சுட வைக்கணும். திரும்பி சக்கரை போடணும். அங்க டீ வைக்கலன்னு சொல்லக்கூடாது. அதான் அந்த குளிப்பாட்டி எல்லாம் ஜனம் இருக்குல்ல, மூஞ்ச குடிச்சு குடிச்சு முத்தம் போய், சாமி எனக்கு மந்திரியே, நான் இன்னும் மேல என்னைக்கு இந்த ராஜாவை நான் கண்ணால பார்க்க போறேன்னா பேச்ச போறேன்னா அப்படின்னு போய் முத்தம் கொடுத்தேன். நான் அங்க இருக்கிறாங்க புதுக்குடியா விட்டாருன்னு. ஐயா இந்த அண்ணாமலை வீட்டுக்கு மாமன் விட்டாரு. 10 பேர் வந்திருந்தாங்க. 10 பேரும் பேச்சாம பொம்பளை ஆம்பளை எல்லாம் இலைக்கு அவளுக்கு ஆசையை பாரு பெருசு மேல செத்தவனுக்கு முத்தம் கொடுக்கறாளே இன்னும் சொல்லுவாங்க. என்ன கண்டுட்டா சொல்லுவாங்க, இந்த ஆயா செத்தவனுக்கு முத்தம் கொடுத்தவள்ல இந்த ஆயா அப்படி அப்படிப்பாங்க. எல்லாம் தான் மருமக்கமா இருக்கிறாங்க, பொட்டு பிள்ளைங்கிறாங்க. என் மண்ண வேணும் தன்னழக, என் மணி வேலைக்கு கோவலனே அப்படின்னு போய் முத்தம் கொடுத்தேன். என் கொண்ட வர தன்னழக, என் கோவலன ராஜமன்ன, நீங்க என்ன விட்டு பிரியறியே, நான் எப்படி தருக்கிட்டு என் கண்ணால சொன்னாலும் இந்த பூமிக்கு தெரியுமா, ஜனத்துக்கு தெரியுமா, எனக்கு அண்ணி இல்ல, சொந்தக்காரன் இல்ல, அத்தை விட்டு பையன் இல்ல, மாமிட்டு பையன் இல்ல, ஒரு 3ஆம் கால் 4ஆம் கால் கூட சொந்தம் இல்ல, அண்ணிதான். மருந்து நீ அரண்மனையில படுத்துக்கிட்டு என் கோணத்தை மறந்துட்டு இனி கோட்டையில் படுத்துக்கிட்டு இந்த லஞ்சல் விட்டா செதுக்கும் போலவே சிங்கப்பூர் மத்த